தன்னுடைய பையனை அவங்க கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுனால வேற வழி இல்லாத இங்க பசுபதி அங்க பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நேரா அங்க சாரதா வீட்டுக்கு போறாங்க. சாரதா வீட்டில் இருக்க எல்லாருமே அதிர்ந்து போய் அப்படியே கிளம்பி நிற்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் இவ எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு தெரியாமல் பாட்டி முழிக்கிறாங்க. வீடியோ காலில் இங்கே ராகினி ஃபோனை பிடிச்சிருக்கேன், இப்போ உங்கள் அப்பா இந்த பத்திரத்தை அங்கே நின்றுட்டுருக்க இங்கே சாரதா அத்தா கையில் கொடுக்கணும், இல்லைனா இங்கே இருக்கிற உங்கள் தம்பியோடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும்னு சொல்கிறாங்க. ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறதுனால வேற வழி இல்லாத இங்கே பசுபதி அந்த பத்திரத்தை கொண்டு கொடுக்க போகிற சமயத்தில் இங்கே ராகவ் சொல்கிறாங்க, அப்பா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தில் நீங்கள் தோத்துறக்கூடாதுன்னு சொல்லி ராகவ் அங்கே ஒரு பக்கம் சத்தம் போடவும் செய்கிறாங்க. இங்கே நின்றுக்கிட்டு இருக்க கங்கா காவேரி எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியோட பார்க்க காவேரிக்கும் கங்காவுக்கு வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியலை. எதுக்காக இவன் வந்திருக்கான்னு புரியலை. உனக்கு என்னடா வேணும், மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் திட்டுறாங்க. திட்டின அடுத்த நிமிஷம் இங்கே பின்னாடி மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து பக்கத்தில் நின்று கங்காவுடைய கழுத்தில் இருக்க வைக்க கங்கா வந்து பயந்து போய் நிற்கிறாங்க. அதை பார்த்து அந்த குமரனுக்கு இங்கே ஒன்றுமே பண்ண முடியலை. டே என்னடா பண்ணுற, கங்காவை விடுன்னு சொல்லி அங்கே சத்தம் போடவும் செய்கிறாங்க. ஏண்டா நீ ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கும் போது நான் யோசிக்காமலாடா இருந்திருப்பேன். என் பையனை நீங்கள் விடலைனா இதோ நிற்கிறாளே உன் பொண்டாட்டி மட்டும் இல்லை, உன் பொண்டாட்டி வயிற்றுல வேற ஒரு குழந்தை வளருதில்ல, அந்த குழந்தையும் உன் பொண்டாட்டி இதே இடத்துல சரிஞ்சிருவாங்க. உனக்கு என்னை பற்றி சரியாக தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது குமரன் பயந்து போய் நிற்கிறாங்க. நிவினும் டேய் முதல்ல கங்கா கழுத்துலேருந்து கத்திடுறான்னு சொல்ல அதெல்லாம் கேட்காத இங்கே நின்றுக்கிட்டு இருக்க இந்த பசுபதி இன்னும் அழுத்தமாக கையை வைக்க அதை பார்த்துக்கிட்டு இருக்க விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. வேணாங்க நாம் இப்போதைக்கு இவனை விட்டுருவோம், எனக்கு கங்காவும் குழந்தையும் ரொம்ப முக்கியம்னு சொல்லி குமரன் ரொம்ப அழுகுறாங்க. விஜய் அதை பார்த்து அதிர்ந்து போகிறாங்க. அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோனில் வீடியோ காலில் பார்த்து ரொம்ப அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன விஜய், நான் இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லும்போது ராகினி சிரிக்கிறாங்க. என்ன காவேரி, உன் அக்காவை நீ இனிமேல் பார்க்கணுன்னா உன் புருஷனையும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க உன் மாமாவையும் இப்போவே கிளம்பி வர சொல்லிடு, அதுதான் உனக்கெல்லாம் நல்லது, இல்லைனா நடக்கிறதே வேறன்னு சொல்ல டே அவளை விடுறான்னு இங்கே ஒரு பக்கம் சாரதானி எல்லாருமே சத்தம் போட இங்கே நின்றுக்கிட்டு இருக்க காவேரி ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க. உனக்கு என்ன, இப்போதைக்கு உன் பையனை வெளியே விடணும் அவ்வளவுதானே, அதை விட்டுருவாங்க, நீ இப்போதைக்கு என் அக்கா கழுத்துல 2 கத்திடுன்னு சொல்ல என் பையன் என்கிட்ட வந்து சேர்ந்தா மட்டும்தான் உன் அக்காவை நான் உன்கிட்ட ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. பசுபதி இதெல்லாம் நடந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிங்க காவேரி. இங்கே அவங்க எல்லாரும் பேசி சத்தம் போட்டுட்ருக்க அந்த சமயத்தில் பின்பக்கமாக போயிட்டு ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து படேர்னு இங்கே பசுபதி தலையில் பின்பக்கமாக இருந்து இங்கே போடும்போது பசுபதி சரிஞ்சு கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்துட்டு இங்கே ராயினி அப்பா என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதற துடிக்க இன்னொரு பக்கம் அங்கே கையில் இந்த பத்திரத்தையும் காவேரி எடுத்துக்கிறாங்க. அக்கா உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கங்கா பக்கத்தில் போக ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கே குமரன்லாம் இதை பார்த்துட்டு ஃபோனை எடுத்து எங்கள் காவேரி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க அக்காவுக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் அந்த ராகவை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே பசுபதி வழியால் துடிச்சு போய் நின்று படுத்து கிடக்கிறார். ரொம்ப தலையெல்லாம் ரத்தமாக வருது. என்னடி இது இப்படி பண்ணிவிட்டியேன்னு எங்கள் சாரதா ஒரு பக்கம் ரொம்ப அழுக. உடனே ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ன்னு சொல்லிட்டு உடனே எங்கள் பசுபதியை தூக்கி போட்டு கொண்டு போகவும் செய்கிறாங்க. இல்லைம்மா அக்காவை காப்பாற்றணுன்ற ஒரு அவசரத்தில் தாம்மா நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் புலம்ப கங்கா ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கேன். அக்கா உனக்கு ஒன்றும் ஆகாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் ராகினி வந்துட்டு அடித்தது காவேரி தான் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணவும் செஞ்சிடறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நிமிஷம் இங்கே காவேரியை வந்துட்டு போலீஸ் கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. சார் அவங்க எதுவுமே பண்ணலை சார், அவங்க தான் வீட்டுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணாங்க, இங்கே கங்கா கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா உன் பொண்ணை காப்பாற்றணுன்னு பழியை தூக்கி அவர் மேலே போடுறியா, அவர் இப்போ சுயநினைவு இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்ல தற்காப்புக்காக இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரியான்னு சொல்லி கேட்க உண்மையிலே அதுதான் சார் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை சார் இவங்க எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்கிறாங்கன்னு ராயினி ஒரு பக்கம் இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு போலீஸும் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போனதுக்கு பிறகு அங்கே கங்கா வந்துட்டு காவேரி பயப்படாதடின்னு சொல்ல, இல்லைக்கா விடுக்கா எனக்கு எந்த பயமும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எங்கள் விஜய் அப்புறம் எல்லாமே இங்கே நேராக வந்துடுறாங்க. விஜய் வந்த உடனே எங்கள் காவேரியை போய் பார்க்க என்னாச்சு காவேரின்னு சொல்ல, நான் பலமாக அவன் தலையில் அடிச்சிட்டேங்க, அவர் இப்போ சுயநினைவு இல்லாமல் இருக்காராம், அதனால தான் என்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல விஜய் தலையில் கையை வச்சப்படி இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நின்றுட்டு இருக்கும்போது இங்கே உடனே விஜய்க்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது அவங்க வீடியோ கால் பண்ணும்போது வீடியோ காலில் இங்கே கங்கா கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டினதை வந்துட்டு இங்கே ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க.
உடனே விஜய் வந்துட்டு அந்த ரெக்கார்டை எடுத்து காட்டுறாங்க. சார் நீங்களே பாருங்கள், இந்த சுச்சுவேஷனில் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் யாரும் போய் சொல்லலை, நடந்தது எல்லாமே இதுதான்ற மாதிரி விஜய் வந்துட்டு அந்த வீடியோவை போலீஸ்கிட்ட காட்டவும் செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு எங்கள் ராகினியை பார்க்க ராகினி அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. சார் எங்கள் அப்பா தப்பே பண்ணியிருந்தாலும் அவள் இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஒரு ப்ரெக்னென்ட் பொண்ணை இந்த மாதிரி கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டும் போது அந்த பொண்ணு தான் அக்காவை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. இதனால் பார்க்க போனால் தப்பு உங்கள் அப்பா மேலே தானே இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் செய்யும். சார் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தூக்கி போடுமா, இவர் மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் வந்திருக்கு, உங்கள் குடும்ப பிரச்சனையால் நீங்கள் தான் இவரை தாக்கியிருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் பிரச்சனை முழுக்க பண்ணது உங்கள் அப்பா தானே, இப்போ இதில் தெளிவாகவே ரெக்கார்ட் ஆகிருக்கே, நீ எங்கே போனாலுமே இந்த கேஸ் நிற்காது அப்படின்னு போலீஸ் வந்துட்டு ராகினியை மிரட்டவும் செய்கிறாங்க. என் ஒய்ஃப் வேறு கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியை பற்றி சொல்லும்போது காவேரியும் எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டுருக்கேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் கவனமாக இருங்க, அடிப்பட்டவருக்கு என்ன வேணாலும் ஆகலாம், இது தற்காப்புக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு கருத்துக்காகவும் அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்ற ஒரு காரணத்துக்காகவும் தான் இப்போ நாங்கள் உங்களை வெளியே விடுறோம்னு சொல்லிடுறாங்க. ஒருவேளை அவருக்கு ஏதாவது அனுச்சுன்னா அதுக்கப்புறமா ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியதாக தான் இருக்குன்னு சொல்ல காவேரி பயந்து போக, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது காவேரி நீ வான்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ என்ன தம்பி பண்ண போகிறோம், இவனால் திரும்ப பிரச்சனை தான் நமக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லும்போது கங்கா சொல்றாங்க, இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததே இதோ நிற்கிறாரு விஜய் தானம்மா அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்றேன்னு கேட்க, பத்திரத்தை நம்ம எப்படி வேணாலும் வாங்கியிருக்கலாம், அவர் பையன் ராகவ கடத்துறன்னு சொல்லி கடைசியில் பிரச்சனை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே விஜய் தானே அப்படின்னு சொல்ல, ஏங்க இவர் தான் இப்படி சொன்னான்னா உங்களுக்கு எங்கெங்க போணுச்சு அறிவும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டின உடனேயே அதுக்கு பதில் பேச முடியாமல் எங்கள் குமரனும் நிவிட நின்றுட்டுருக்க, நாங்கள் ஏதோ நல்லது நடக்கும்னு நினச்சி தான் நல்லா செஞ்சோம் அப்படின்னு சொல்ல, இப்போ உங்களால் காவேரி சிக்கிட்டான்னு சொல்ல, என் உயிரை போனாலும் காவேரியை நான் விட்டுற மாட்டேன், காவேரிக்காக நான் எப்போதும் துணை நிற்பேன், நிச்சயமாக அந்த பசுபதிக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை தான் எடுக்கிறாங்க. ஆனால் ராகு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அப்பா தான் கூட இல்லவேனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்க அந்த காவேரியை ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும், காவேரியை கஷ்டப்படுறத பார்த்து அந்த விஜய் நொந்த நூல் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அப்பா வந்துட்டு இதில் இறந்து போனதாக காட்டணும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு நைட்டு தான் அப்பாவை கொலை பண்ணுறதுக்காகவே ராகு வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளே போகவும் செய்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பாவை கொலை பண்ண முடியலை, ஏன்னா அதுக்கு முன்னாடியே அங்கே விஜய் அங்கே தான் போயிருக்காரு. என்னன்னா எப்படியாவது அவங்க அப்பாவை வந்துட்டு நம்ம பார்க்கணும் பேசணும், அவருக்கு சுயநினைவு வர வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும்னு விஜய் அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும் போது இங்கே வந்து ராகு கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ண வரும்பொழுது அப்பாவை கொலை பண்ண முடியலை. அதே நேரத்தில் ராகினி வேற இங்கே வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ராகினிக்கு விஜய்க்கும் வேற பிரச்சனையும் வேற போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராகு அந்த இடத்த விட்டு விலகி போகவும் செய்கிறாங்க. கடைசியில் எங்கள் பசுபதியை காப்பாற்ற போகிறதே விஜய் தான், அதனாலே என்னமோ இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க போகிறது காவேரி தான். அது மட்டும் இல்லாமல் ராகவ் வந்துட்டு போலீஸில் ஒப்படைக்கவும் செய்ய போகிறாங்க. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவையும் தருவீங்க.